الله سبحانه وتعالى في محكم التنزيل. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله مولانا العلي العظيم. له ما لكل الرسل فضلا وفضلة ولولاه لم تهمت من الخلق حصلة ولا كان في الدنيا لجبريل نزلة به مكة تهمى به البيت قبلة به عرفات نهرها النجب تجذب صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى المختار خير البرية. கணியத்துக்குரிய சாதாத்துமார்களே, ஷேகுமார்களே, உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹமத்து கேட்கப்படக்கூடிய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்பது இஸ்லாத்தினுடைய தீர்க்கமான முடிவாக இருக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே உட்கார்ந்து அந்த வார்த்தையை சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொன்னவுடன் அந்த சபையிலே ஆக பின்னாலே இருந்த ஒரு சஹாபி எழுப்பி சென்று விட்டார். எழுப்பி சென்று சற்று நேரத்துக்கு பின்னாலே வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டு காரணம் விசாரித்தார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களிலே யாராவது உற்றார் உறவினர்களை பகைத்துக் கொண்டவர்கள் இருந்தால் எழுப்பி சென்றுவிடட்டும் என்று சொன்னீர்கள். நான் என்னுடைய சிறிய தாயாரோடு பகைத்துக் கொண்டிருந்தேன். அவரிடத்திலே போய் மன்னிப்பு கட்டு வருவதற்காக படித்தான் சென்றேன் என்று சொன்னார்கள். அப்போ இது குடும்பத்தில் உள்ளவங்களை பகைச்சி கொண்டா அவங்க ஒரு மஜ்லிஸில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குறதுக்கு அது தடையாக இருக்கும் என்று இருக்குமையானால், நபிமார்களையும் ஒளிமார்களையும் பகைத்துக் கொண்டவன் ஒரு சபையிலே அமர்ந்திருப்பானேயானால் அங்கே அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத் இறங்குமா என்ற ஒரு கேள்வி எழும்பத்தான் செய்கிறது. நபிமார்களையும் ஒளிமார்களையும் பகைத்துக் கொண்டவன் ஒரு சபையிலே உட்கார்ந்து இருப்பானேயானால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹமத் இறங்காது என்பதை இதிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு ரஹமத். சில ஆன்சாடுமாறு இப்ப சென்ற ரபியுல் அவ்வல்ல கூட சில பொதுவா பேசுறதுல மீலாது விழா கொண்டாடக்கூடாது, அது ஷரியத்தில் இல்லை என்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். என்ன காரணம் சொல்றது தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுத்துவம் கிடைச்சது 40வது வயசு. அப்ப 40வது வயசுல தான் அவருக்கு நுபுத்துவம் கிடைச்சிருக்குது. அதனால 40வது வயசுக்கு பின்னால நடந்த விஷயங்களை தான் ஷரியத்தில் நாங்கள் சட்டமாக எடுத்து சுன்னத்தோ பரலோ என்று அமல் நடத்தோம்.
40 வயசுக்கு முன்னால உள்ளதெல்லாம் ஷரியத்துக்கு எடுக்கப்படாது என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுக்கு முன்னால்தான் அவங்க பிறந்த காலத்துல ஏற்பட்ட முஜிசாத்துக்கள் இர்ஹாசாத்துக்கள் இதெல்லாம் 40 வயசுக்கு முதல்ல நடந்திருக்கு. அந்த 40வது வயசுக்கு முதல்ல நடந்தது அத்தனையும் அது ஷரியத்துக்கு கட்டுப்படாது. 40வது வயசுக்கு பின்னால உள்ளதுதான் ஷரியத்துக்கு கட்டுப்படும். அதனால பின்னால் விழா கொண்டாடக்கூடாது என்று சொல்ற எவ்வளவு மனத்தனமான பேச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கேட்ட பொழுது மதா குந்த நபியன், நாயகமே நீங்க எப்பொழுது நபியாக இருந்தீர்கள் என்று கேட்டார்கள். குந்து நபியன் வஆதமு பைனல் மாஇ வத்தீன், நான் நபியாக இருந்த காலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலை மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய காலத்திலேயே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே நான் நபியாக இருந்தேன் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ 40வது வயதில் நபி பட்டம் கொடுக்கப்பட்டது என்று சொல்றது தவறு. அப்போ 40வது வயசுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபுத்துவம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அதுதான் உண்மை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னாலே நபியாக்கப்பட்டார்கள். 40வது வயதிலே இவர்கள் நபி என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்போ 40வது வயதில் நபுத்துவம் பிரகடனப்படுத்தப்பட்டவங்க ஷரியத்து வந்துட்டுதா என்று கேட்டா அங்கேயும் ஷரியத்து வரல. ஏறக்குறைய 11 வருடங்களும் 9 மாதங்களும் ஷரியத்தே கிடையாது. கொழுவும் கிடையாது, நோவும் கிடையாது, ஹஜ்ஜியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்ப எனக்கே சொல்லிக் கொண்டிருந்தாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கோ ஜெயம் பெறுவீர்கள் என்றுதான் 11 வருடம் 9 மாதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேலையாக இருந்தது. அந்த 11 வருடமும் 9 மாதமும் கண்டதுக்கு பின்னால்தான் முதலாவது ஷரியத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஹ்ராஜுக்கு வரவழைச்சு அங்க வச்சு 5 வக்த கொடுத்தான். முதலாவது ஷரியத்.